Watch full episodes on Jio Hotstar. சாரி சார், நான் இவனை எல்லாரோட வேகமான மூலக்காரனை தான் லேப்ல தொங்க விட சொன்னேன். ஆனா இவன் உங்களை மாதிரி மாட்டு மூலக்காரனை தொங்க விட்டுட்டான். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. என்ன சுத்தி இருக்கிறது எல்லாமே முட்டாளுங்களா இருக்காங்க. அந்த முட்டாளுக்கெல்லாம் தலைவன் நீ மட்டும்தான். நான் முதல்ல உன்னோட மூளையில தான் இந்த மிஷினை செட் பண்ணி பிளாங்க் பண்ணிருக்கணும். ஆனா உன் மூளை தான் ஏற்கனவே பிளாங்க் ஆகியிருக்கு. இப்ப என்ன பண்றது? என்ன நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது சரிதான் முதலாளி. என்னோட மூளை ஏற்கனவே பிளாங்க் தான். உங்ககிட்ட வேலை செய்யறனே, எப்படி அது நல்லா இருக்கும்? இங்க என்ன கவனி, ஒரு நாள் கண்டிப்பா என் மகன் இங்க வருவான். அப்புறம் உன்னோட இந்த பாக்கு உலகத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுவான்டா. மக வர போறானா? அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு. இங்க பாரு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பவரையும் அனுப்பிவிடு இப்பவே. இவன் மூளையில இருக்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்துருங்க. அதுவும் இப்பவே. அது மட்டும் இல்லாம இவரோட மூளைய பிளாங்க் பண்ணிடுங்க. எல்லா மிஷினுடைய பவரை செலுத்தினா ரொம்ப ஆபத்து. எல்லா பவரையும் அவர் மேல திணிக்காதீங்க. அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாத, இவன் கிட்ட சொல்ல. மரியாதையா நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நடந்துகிட்டா பிரச்சனை இல்ல இவங்க அதுதான் உங்களுக்கும். இங்க இருக்கிற எல்லாரும் இவனை பார்த்து கத்துக்கங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் தான் இவன். புரிஞ்சுதா? சரியா சார்? உனக்கும் அதே தான் சொல்றேன். என் மகன் கண்டிப்பா இங்க வருவான். அவன் என் பேச்சை என்னைக்கும் தட்ட மாட்டான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது இல்ல சார், ஆனா நீங்க ஏலியன் வேர்ல்டோட கான்டாக்ட் பண்றதை தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க சார். ஏன்னா அவங்க நிச்சயமா நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கவே மாட்டாங்க சார். விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி பண்றவங்க என்னைக்குமே தோத்ததா சரித்திரம் இல்ல. மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருங்க. என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த யூனிவர்ஸ்ல எத்தனை உயிரினங்கள் இருக்கோ அது அத்தனையும் நாம அத ஏலியன்ஸ் தான் சொல்லுவோம். அவங்க எல்லாரும் பூலோக மக்கள் கூட ஒன்னா சேர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நாம அவங்கள ஏலியன்ஸ்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துல நாம எல்லாரும் ஒரே குடும்பமா வாழ முடியும். நல்லா யோசிச்சு பாரு. ஒருவேளை அவங்க சயின்ஸை வச்சு நாம மனிதர்களுக்கு நன்மை செய்ய முடியும்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும். என் செல்லம் மோட்டு, நீ எப்படிப்பா இங்க வந்த? டிரைவர் எங்க போனாரு? நீங்க என்ன விளையாட சொன்னீங்கல்ல, டிரைவர் வராததுனால நானே இங்க வந்துட்டேன். என்ன 5 கிலோமீட்டர் நீ நடந்தே வந்திருக்கியா? அதுவும் தனியா? என் மோட்டு, என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டியே மோட்டு. மோட்டு, மெதுவா பேசுங்க. உங்க பையனை தேடுறதுக்காக நான் பூலோகத்துல எல்லா இடத்துலயும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த விஷயம் ஹசாருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கண்டிப்பா இங்கேயே வச்சு கொண்டுடுவாரு. நான் கிளம்புறேன். தேங்க்யூ மினி, தேங்க்யூ. நான் அது வரைக்கும் என் மகனோட வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ அம்மா, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? அத உன்னோட அப்பா காணாம போயிட்டாரு. அதுக்காக நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். ஆனா நீ போலீஸ்காரனையே தூக்கிட்டு போயிட்டு இருக்கியே. போற இடத்துல தண்ணி கிடைக்குமா? தண்ணி கிடைக்காது. சுட்டா இளநீ வரும்ல, அதனாலதான் சார் கூட்டிட்டு போறோம். அட்டாக் பண்ணுங்க, அட்டாக் பண்ணுங்க. எதிரிகள் நம்ம மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பாருங்க, அவங்க நம்ம மேல பெரிய பெரிய பாறையெல்லாம் தூக்கி போடுறாங்க. மோட்டோ, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. அதெல்லாம் கல் இல்லப்பா, மீட்டியோரைட்ஸ். அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம ஸ்பேஸ்ஷிப்ல இருச்சா கூட நாம இங்க இருந்து நடந்துதான் வீட்டுக்கு போகணும். கஜா கஜா, என்னையா வானத்திலயும் டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. மாமியாரே காப்பாத்துங்க, மாமியாரே. பார்த்து சூதனமா போப்பா.
அப்பா ஐயோமா, நாம தப்பிக்கல. எல்லாரும் சீக்கிரமா பெல்ட் மாத்திக்கங்க. சூப்பரா. நண்பர்களே, இங்க பாருங்கப்பா, நாம உடனடியா இங்க இருந்து திரும்ப போயாகணும். ஏன்னா நம்ம ஷிப்ல ஒரு சின்ன டப்பா கட்டி டேமேஜ் அதிகமாயிடுச்சுப்பா. சீக்கிரம் நம்ம ஊருக்கு போயிடலாம். வாங்க. நான் இங்க இருந்து வர மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, எங்க அப்பாவை காப்பாத்தி கூட்டு போகாம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். நான் நடந்தே போறேன். டாக்டர் ஜட்கா சார், அந்த டேமேஜை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி உங்ககிட்ட இருக்கணும் இல்ல? அட இருக்குப்பா, ஆனா ஆபத்தான வழியாச்சே. யாராவது நம்ம ஸ்பேஸ் ஷிப்புக்கு வெளியே போய் அந்த டேமேஜ் ஆன மெட்டல் பிளேட்டை வெல்டிங் பண்ணி ஆகணும்பா. ஆனா அப்படி பண்ணும்போது எதிரில இருந்து மெட்டிராய்ட்ஸ் வந்தா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்பா. கடல்ல இறங்கி கப்பலை தள்ளுற மாதிரி. நான் போறேன். இந்த உலகத்துல எந்த சக்தி நினைச்சாலும் என்ன எங்க அப்பாவையும் பிரிக்க முடியாது. நான் போய் காட்டுறேன். ஏய், பார்த்து சூதனமா போப்பா. பாத்துப்பா. ஆஹா, வருது. சீக்கிரமா உள்ள வந்துடு. பாவி புதுக்க மாட்டேன். ஏன்டா என்ன சுத்த விடுறேன்? மோட்டோ, டாக்டர் ஜட்கா சார், இந்த பேஷிப்பை உடனே மோட்டோ கிட்ட எடுத்துட்டு போங்க சார், சீக்கிரம். வந்துட்டேன்டா, இருடா. நண்பன் உண்டார், நம்பிக்கைக்கு அஞ்சார். புடி மோட்டோ, எப்படியாவது புடி. கொக்கி கையில மாட்டலடா. அம்மா அம்மா எட்லடா. கஜ கஜா, நம்ம இந்த மீட்டியர் ரைட்ஸ் கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சாகணுமே. என் மாமியாரே, எனக்கு காப்பாத்துங்க. அடே கசிட்டே ராம், நீ கொஞ்ச நேரம் அப்பா அம்மாவை கூப்பிடுறது, மாமியாரை கூப்பிடுறதெல்லாம் நிப்பாட்டிடா. பேஷிப்பை இன்னும் கொஞ்சம் நெருக்கமா கொண்டு போங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் சார். அட பத்துலு, என் நண்பா என்ன மன்னிச்சிருப்பா. இதுக்கு மேல நெருக்கமா கொண்டு போக முடியாது. ஏன்னா மெட்ராய்ட்ஸ் இடிச்சதுன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆப்புதான். டாக்டர் ஜட்கா சார், உங்களால நெருக்கமா போக முடியாது, ஆனா என்னால போக முடியும் தானே. என் நண்பனே இந்த பேஷிப்ல இல்லாத போது நான் மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? நான் போய் அவனை மீட்டிக்கிட்டு வரேன். எஸ். ஓகே. உயிர் நண்பா, கைய கொடு, கைய கொடு. ஆஹா, வந்துட்டேன்டா, இருடா. என்ன காப்பாத்த இந்த கல்லுக்காட்டுல யாருமே இல்லையா? ஓகே. ஓகே, இருடா. அப்பா அம்மா பாத்து, பாத்து. அல்லேசா இட்லி தோசை. ஓகே ஓகே, சமோசா சொல்லாத மறந்துட்டீங்களே. ஆமா. ஓகேடா ஓகேடா, இருக்கட்டும்டா, என் கடமையை தானே செஞ்சேன். காப்பாத்திடா. உனக்கு ரொம்ப ரொம்ப சரிடா, நன்றிடா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு உங்க அப்பா நாளைக்கு வந்து கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது அவர்கிட்ட நானு? டாக்டர் ஜட்கா சார், வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க சார். ஆகாயத்து மேல நாங்க போக முடியுமா? போக முடியுமே. ஓஹோ, ஆஹா. ஆகா. ஆ? Wow. இங்க எல்லாருமே வானத்துல தான் பறந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பூமியில யார் தான் இருக்காங்க?
அட நான் இத பத்தி நிறைய படிச்சிருக்கேன்ப்பா. இங்க இருக்கிற சாத்தான் பேரு அசாத். அவன் ரொம்ப கொடுமையான வில்லன். அவனை எதிர்க்கிறவங்க எல்லாம் தூக்கி கீழே போட்டுருவான்ப்பா. அந்த கீழே போடப்பட்டவங்க மேல வரக்கூடாதுன்னு ஒரு லேசர் பீமிங்க தயாரிச்சு வச்சிருக்கான் அந்த வில்லவாயன். அவன் ரொம்ப டேஞ்சரஸான வில்லங்க பிடிச்சவன்ப்பா. ஐயோ அம்மா, அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் ஷிப் எங்க லேட் ஆகும்? அட ஸ்பேஸ் ஷிப் காத்துல தான்ப்பா இருக்கும். நாம கீழே போகலாம். நான் முழு ஏற்பாடுகளோட தான் இங்க வந்திருக்கேன். வாங்க. பரவாயில்ல பூசணி கமாண்டியா, என் கூட சேர்ந்து உனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. சீக்கிரம் பறந்து போல வாங்க. எஸ் போலாம்ப்பா, வாங்க. சூப்பர், ரொம்ப அருமையா இருக்கு அந்த வியூ. என்னது இது? ஹலோ ஆல் செக்யூரிட்டி, இது ஒரு ரெட் அலர்ட். நான் ஒரு X001 பேசுறேன். ரெட் அலர்ட், ஒரு அன்ஐடென்டிஃபைடு வெஹிக்கிள் நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்கு. அதுல 5 பேர் உட்கார்ந்திருக்காங்க. யாராவது பாத்தீங்கன்னா உடனே அதை சீல் பண்ணுங்க. சீக்கிரம் கேட்ச் them. செக்யூரிட்டி 1, this is X75. அந்த கார் என் முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கு. நான் பிடிக்க ட்ரை பண்றேன். அது zone 5ல இருந்து zone 7க்கு போய்கிட்டு இருக்கு. zone 7 alert. Hello, I am ready. This is X101. I am ready. பாருங்க நண்பர்களே, நம்மள வரவேற்க ஊர்வலமே வந்துருச்சுப்பா. ஊர்வலமா? ஏண்டா மாப்பிள ஊர்வலமா நடக்குது? யாருக்கு கல்யாணம்? சொல்லு சீக்கிரம். பின்னால பாரு மோட்டோ, அப்படியே பின்னால திரும்பி பாரு. அந்த போலீஸ்காரன் நம்மள பிடிக்க வந்துகிட்டு இருக்காரு. ஐ போலீஸ் இல்லடா, மிலிட்டரியா வந்தாலும் நம்மள பிடிக்கவே முடியாது. டேய் பூசணி கமாண்ட, அத என்கிட்ட குடுறா. நீ பின்னாடி போ. பத்தலோ நீ முன்னாடி வா. இப்போ ஓட்றேன் பாரு. பாத்துடா சூதானமா போ. நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. மோட்டோ என் நண்பா. இங்கே இடிச்சிராம போடா. பரவாயில்ல. ஏமாத்திட்டோம்ல. நில்லுங்க, நிக்கலன்னா உங்க காரை நான் பிளாஸ்ட் பண்ணிடுவேன். போகாதீங்க. ஓய், துலேவி சிங்கம். இந்த சிங்கத்தோட குடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. மோட்டோ, நீ வண்டியை ஓட்டிக்கிட்டே இரு. இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன இத்தனை பாத்துக்கிறேன்? ஓ இதுக்கு தானே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.